Good morning, students. Families are branches on a tree. We grow in different directions, yet our roots remaining as one. So today, why in this way I say good morning? Any guess? Yeah, today we have learned new lesson, new topics. That is Hindu undivided family. Hindu undivided family. Okay, last week we learned soul traders, isn't it? Soul traders. So soul traders என்ன soul traders என்ன பார்த்தோம்? The individual, unlimited liabilities, decision making, quick decisions, maintain the secrecy. So இது எல்லாமே நம்ம soul traderல பார்த்தோம். In this week we are going to learn new topic HUF, that means Hindu undivided family. Hindu undivided family is a separate entity for the purpose of assessment under the Act under Hindu law, and HUF is a family which is consisted of all persons lately descended from common ancestor and includes their wives and unmarried daughters. And HUF cannot be created under a contract. It is created automatically in a Hindu family. So listen, in the Hindu family அப்படின்றது ஸோ செப்பரேட் என்டிட்டி ஃபார் த பர்பஸ் அண்டர் ஆக்டில் வந்துடுவாங்க. இவங்க எல்லாம் ஒரே தொழில் பண்ணுவாங்க. ஸோ பாருங்களேன், எல்லாருமே சேம் இன் விச் கன்சிடர் ஆல் பர்சன், எல்லோரும் ஒரே லைனில் போகிறது தான். ஃப்ரம் காமன் ஆன்சிஸ்டர், ஒரு காமனாக ஒரே லைனில் போகிறது. அண்ட் ஒய்ஃப்ஸ் அண்ட் அன்மேரிட், பார்த்தீங்களா, ஒய்ஃபும் ப்ளஸ் அன்மேரிட் சைல்டு, இவங்க எல்லாரையுமே என்னென்னு சொல்லுவோம்? ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன்ஸ். ஸோ உங்கள் புக்கில் இருக்கும் இல்லையா டெஃபினேஷன். ஸோ ஹிந்து undivided family, when two or more families agree to live and work together, invest their resources and labor jointly and share profits or losses together, then this family is known as composite family or HUF. What say? ஸோ when two or more families, ஸோ ரெண்டு மூணு ஃபேமிலி சேர்ந்து ஒரே வேலையை செய்கிறது, இன்வெஸ்ட் பண்ணி ஒரே ரிசோர்ஸஸை அவங்களே லேபராகவும் ஜாயின்லி ஷேர் ப்ராஃபிட்ஸ் ஆர் லாஸஸ், ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்கிறது தான் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஃபார் எக்ஸாம்பிள், சி ராய் அண்ட் கோ சார்ட்டர்ட் அக்கௌண்டட் ஆஃப் ஃபார்ம், தெர் ஆர் டூ ஸ்கூல்ஸ் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஸோ the underline that word Tayabaga, which is prevalent in Bengal. ஸோ தயபகா இந்த ஸ்கூல், ஓகேவா, தயபகா அண்ட் அசாம், மிட்டக்ஷாரா, prevalent in the rest of the country. According to the Mitaksara law, there is a son's right to both the property joint family. ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த ரெண்டு பாயிண்ட் தயபகா அண்ட் மிட்டக்ஷாரா வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ அண்டர்லைன் தட் தயபகா மிட்டக்ஷாரா. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு ஃபேமிலி, இந்த ரெண்டு ஸ்கூல் வந்து ஒருத்தர் கீழே இருப்பாங்க, தொடர்ந்து அவங்களே பரம்பரையாக சொல்லுவாங்க இல்லையா, பரம்பரையாக நாங்கள் அதை தொழில் செய்கிறோன்னு. ஸோ அந்த மாதிரி பரம்பரையாக செய்கிறது தான் மிட்டக்ஷாரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மெரிட் ஆஃப் ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ எக்கனாமிக் செக்யூரிட்டி அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் டு த மெம்பர்ஸ். இப்போ டாட்டா கம்பெனி பார்த்துருக்கீங்களா, ரிலையன்ஸ், அவங்க சன், அப்புறம் அவங்களுடைய ஃபேமிலியில் உள்ளவங்க எல்லாருமே அதில் ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும், செக்யூரிட்டி அண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னா ஹை லெவலில் இருக்கும். அண்ட் கண்டினியூட்டி ஆஃப் பிஸ்னஸ், எஸ் கண்டினியூட்டியாக இருக்கும். நம்ம இப்போ வந்து சோல் ட்ரேடர்னால் நம்ம பார்த்துருக்கோம், நம்மளால் முடியலன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். பட் கண்டினியூட்டி ஆஃப் பிஸ்னஸ் இருக்கும். அண்ட் ஃபேமிலி பிரைடு, ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சொல்லுவாங்களே, நம்மளுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு லிசன், திஸ் இஸ் த கர்த்தா. ஓகே, இவர் தான் வயசானவராக இருக்கார் இல்லையா, ஸோ இவர் தான் கர்த்தா, அதாவது எல்டர் பர்சன். அந்த ஃபேமிலியிலேயே எல்டர் பர்சன் தான் வி கால் கர்த்தா. ஓகே, ஸோ ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலியோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ஃபார்மேஷன். எஸ், எப்படி ஃபார்மேஷன்? எஸ், மேக்ஸிமம் நம்மளுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், ஓகேவா, ஸோ அவங்க தான் ஃபார்மேஷன் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் கர்த்தா அண்ட் கோ பார்ட்னர்ஸ் அண்ட் ஜாயின்ட் ஓனர்ஷிப், மெம்பர்ஷிப், மேனேஜ்மெண்ட், ப்ராஃபிட் ஷேரிங், குவிக் டிசிஷன்ஸ், குட் ரிலேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபார்மேஷன். எந்த ஃபார்மேஷனில்? கிராண்ட் பேரண்ட்ஸ். ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கர்த்தா, அவர் தான் நான் சொன்னேன் இல்லையா, எல்டர் பர்சன் இஸ் கால்ட் கர்த்தா. அடுத்து கோ பார்ட்னர்ஸ், உடன் கூட இருக்கிறவங்க. அடுத்து ஜாயின்ட் ஓனர்ஷிப்ஸு,
அடுத்து மெம்பர்ஷிப்ஸ், அவங்களுக்குள்ளேயே இருக்கிற கூட மெம்பர்ஷிப்ஸ், மேனேஜ்மெண்ட்டு, ப்ராஃபிட் ஷேரிங், குவிக் டிசிஷன்ஸ், குட் ரிலேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் என்னது ஃபியூச்சர்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன மெரிட்ஸு? ஈஸி டு ஸ்டார்ட். எஸ், யார்கிட்டையும் அவங்க என்ன செய்ய வேண்டியதில்லை, கேட்க வேண்டியதில்லை. ஈஸி டு ஸ்டார்ட். ப்ரொமோட் டிசிஷன்ஸை ப்ரொமோட் பண்ண முடியும். குட் ரிலேஷன்ஸ் வித் எம்ப்ளாயீஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, சீக்ரஸி. ஏன்னா அவங்க எல்லா ஃபேமிலி எல்லோரும் ஒரே மெம்பர்ஸ். ஸோ ஒரு சீக்ரெட் போனால் ப்ராஃபிட்டும் நம்மளுக்கு தான் போகுன்றதுனால சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுவாங்க. Co-personal liabilities. Yes, sole trader unlimited liabilities. What is mean that unlimited liabilities? If they pay not sufficient for her or his business profit, he or she dissolute of her own properties. அவங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டிஸையும் விற்று தான் கடனை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இங்கே இல்லாமல் ஓரளவுக்கு லயபிலிட்டிஸை ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து குட் கிரெடிட் ஸ்டாண்டிங், கண்டினியூட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. எஸ், ஃபேமிலி வந்து கண்டினியூட்டியாகவும் ஸ்டெபிலிட்டியாகவும் அவங்களுக்குள்ளே போகும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னா அப்படின்னா லிமிட்டட் ரிசோர்ஸஸ் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ரொம்ப ஹை லெவலுக்கு போக வேண்டியதில். அப்போ லிமிட்டட் மேனேஜரல் ஸ்கில், இதுதான் டிமெரிட்ஸ். அன்லிமிட்டட் லயபிலிட்டிஸ் சேம் ஆஃப் கர்த்தாக்கு எப்படி இருக்கும்னா அன்லிமிட்டட். கர்த்தா தான் இங்கே மெயின். ஸோ நாட் சஃபிஷியன்ட் ஃபார் கிரெடிட் பேமெண்ட் டு கிரெடிட், தே ஆர் ஹீ லூஸ் யுவர் ஓன் ப்ராப்பர்ட்டி. அவருடைய ஓன் ப்ராப்பர்ட்டி அவர் லாஸ் பண்ணி தான் ஆகணும். பிரேக்கிங் டு ஜாயின்ட் ஃபேமிலி, உடஞ்சிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேக் ஆஃப் கிரெடிட், டைரக்ட் எஃபர்ட், ரெஸ்ட்ரிக்டட் எக்ஸ்பான்ஷன்ஸ், அன்லிமிட்டட் கோபார்ட்னர்ஸ். ஸோ என்னென்னா ஒரு ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஒரே மாதிரி திங்கிங் இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸோ அப்போ கண்டிப்பாக எஃபர்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த டிமெரிட்ஸ் ஆஃப் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. Next, your book wise characteristics of Hindu undivided families. First one is governed by Hindu law. Yes, Hindu law படி தான் இருக்கும். So the business of the Hindu family is controlled and managed by the Hindu law. அடுத்து management. All the affairs joint Hindu family as controlled and managed by one person who is known as Karta. Underline that word, Karta. Karta is a senior most male member of the family. The members of the family have full faith and confidence in Karta. Only Karta is entitled to deal with outsiders, but other members can deal with outsiders only with the permission of Karta. So எல்லாமே யார் மேற்கொள்ள போகிறாங்க? கர்த்தா தான். ஸோ கர்த்தா கேட்டுட்டு தான் மற்றவங்க அவுட்சைடில் என்ன ஒரு மேட்டர்னாலும் டீல் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் மெம்பர்ஷிப் ஆஃப் பர்த். எப்படி இதில் மெம்பர் ஆகலாம்? எஸ், நீங்கள் அந்த குடும்பத்தில் பிறந்துட்டாலே நீங்கள் மெம்பர் தான். அது 5 வயசாக இருந்தாலும் சரி தான், பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி தான். The membership of the family can be acquired only by birth. As soon as child is born in the family, child become a member. Member is not considered or agreement. இதுக்கு அக்ரிமெண்ட்டும் கிடையாது, இப்படி தான் இருக்கணுன்ற முறை கிடையாது. ஒரு குழந்தை அந்த வீட்டில் பிறந்துச்சுன்னா அதுவும் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியில் ஒரு மெம்பர். அந்த நிறுவனத்துக்கு அது ஒரு மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் liability. Except the கர்த்தாவை தவிர the liabilities of all the members is limited into the shares in the business. The amount of debt can be recovered from his personal property. நான் சொன்னேன் இல்லையா? So debt, it cannot be pay the sufficient money to the creditors. They can recover from his personal property. அவர் வந்து கண்டிப்பாக அவருடைய பர்சனல் ப்ராப்பர்ட்டிலேருந்து ரெக்கவர் பண்ணி தான் கொடுக்கணும். Permanent existence. The death and lunacy or insolvency of any member of the family does not affected. ஸோ எந்த ஒரு அஃபெக்ட்டுமே அவங்களுக்கு ஆகாது. இப்போ நம்ம சோல் ட்ரேடரில் பார்த்தோம், கண்டிப்பாக ஒருத்தர் இறந்துட்டாருன்னா என்ன செய்வோம்? இன்னொருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அந்த முடிவுக்கு வந்துடும். பட் இங்கே என்ன ஆகாது? முடிவு ஆகாது. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆஃப் ஜாயின்ட் ஹிந்து ஃபேமிலி. த ஃபேமிலி கோஸ் ஆன் கோயிங் டு பிஸ்னஸ். ஸோ ஃபேமிலி ரன் ஆகிட்டு தான் இருக்கும் அந்த பிஸ்னஸை. ஓகேவா? அட் இம்பில்ட் அத்தாரிட்டி. இம்ப்ளாய்டு. வாட் இஸ் மீன் தட் இம்ப்ளாய்ட்? தட் மீன்ஸ் ஆல்ரெடி இருக்கும். ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ்க்குமே இருக்கக்கூடிய காமன் லயபிலிட்டிஸ். இந்த இடத்துல லயபிலிட்டி மீன்ஸ் பொறுப்பு.
ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய அந்த நிறுவனத்துக்குரிய உள்ளுக்குள்ளே இருக்க வேண்டிய பொறுப்புணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதோட உட்கிடை ஆணையுரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் மீன்ஸ் இம்பெல்ட் அத்தாரிட்டி ஆஃப் கர்த்தா. So in a joint family, only a karta has impelled authority to enter into a contract for debts and pledge for the property, the firm, or the ordinary purpose of the business of the firm. So next to minor also co-partners. Yes, minor also can be co-partners. Minor means what, ma? 18 years. Yeah, not complete to 18 years. அவங்க தான் called minor. At the next dissolutions. The joint Hindu family can dissolve only with all the member of the family. Any single member has right to get business dissolved. ஸோ எல்லா மெம்பரும் ஒன்றா சேர்ந்து ஓகே நம்ம இந்த பிஸ்னஸை முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சைன் பண்ணால் தான் டிசொல்யூஷன் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் வி ஹாவ் லேர்ன் பார்ட்னர்ஷிப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீக் என்ன பார்க்க போகிறோம்? பார்ட்னர்ஷிப்ஸை பார்க்க போகிறோம். இன் திஸ் வீக் வி லேர்ன் Hindu and divided family. That means HUF. Okay, thank you.